ஹலோ வீவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. அதாவது தற்போது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக நன்மைகள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாகவும் ஏற்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் காரியங்கள் அனுகூலமாக நடக்குங்க. புத்தி தெளிவு ஏற்படும், உடல் ஆரோக்கியம் பெறும், மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம். மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க, பணவரத்தை அதிகப்படுத்துவீங்க. தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அரசு மூலமாக நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நிலை நீங்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும், மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்குங்க. பெரியோர்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் கூடுங்க. உல்லாச பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பெண்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியம் உண்டாக பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் குறையும். வேலை பளு குறைந்து காணப்படுங்க. வீட்டை விட்டு வெளியிட தங்கவும் நேரிடலாம். திடீர் செலவுகளும் உண்டாகலாம். அரசியல் துறையினருக்கு அனைத்து வித காரியங்களும் அனுகூலமாகவே நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாக பெறுவீங்க. தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முழு பொருள் வரத்து அதிகரிக்கவும் செய்யும். முழு மூச்சுடன் நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வாகனம் பூமி மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு மனதில் இருந்த வீண் பயம் அகலும். கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். பிள்ளைகள் மீது பாசம் அதிகரிக்கவும் செய்யலாம். அவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதையும் கழிப்பீங்க. கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. இந்த காலம் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை அதிகரிக்கலாம். ஆனாலும் உற்சாகமான மனநிலை காணப்படும். விளையாட்டு போட்டிகளில் பரிசுகள் கிடைக்க பெறுவீங்க. குடும்ப கஷ்டங்கள் நீங்க பெறும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை விரைவாக செய்து முடிச்சிடுவீங்க. அதே நேரம் மனதில் சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீங்க. தெளிவான முடிவுகள் எடுக்கிறதன் மூலமாக இழுபறியான காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும். சாதகமான பலன்களும் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிச்சிடுவீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கவும் செய்யலாம். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கவும் செய்யலாம். நண்பர்களால் தேவையான உதவியும் கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு எந்த தடைகளையும் தாண்டி
எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே நடக்கும். எதிர்த்து கொண்ட வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க. அரசியல் துறையினருக்கு ஆயுதங்களை கையாளும் போது சற்று கவனமாயிருங்க. அதே மாதிரி வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை அவசியம். வீண் செலவு ஏற்படலாம். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அது எடுபடாமலே போகலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடுமாற்றமும் உண்டாகலாம். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க. வாகன யோகம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும். அதற்குண்டான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க. அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்து சேரலாம். பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும். சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும். உடனே கைகூடலை அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க. இந்த காலத்தில் வீடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது கருத்து சொல்வதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்தீங்கன்னா நலம் உண்டாக பெறுவீங்க. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலேயுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம். அருளாளர்களினுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். பாக பிரிவினை பிரச்சனைகளின்றி சுமூகமாகவே நடைபெறும். இளைய சகோதரம் குடும்ப பாரம்பரியம் தொழிலில் ஈடுபட்டு லாபங்களையும் சேர்ப்பாங்க. அதே சமயம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது கவனமாயிருங்க. எதிர்பாலினத்தால் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் கலகலப்பும் குறையும். எதிலையுமே விருப்பம் திடீர் கோபமும் வரலாம். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் இருந்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுறத தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியும் இருக்கும். தந்தையனுடைய அன்பும் ஆதரவும் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகமும் அவர்களால் தொடர் ஆதாயமும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே இருக்கும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உயர் அதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதே நேரம் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம். பற்று உறவுல கவனமாய் இருக்க பாருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் பல வகைகள்லையும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணவரவில் குறைவு எதுவுமே இருக்காது அப்படின்னாலும் இந்த காலம் அனைத்து விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம்
குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கலாம். குடும்பமான வரைக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டுப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்கள் முடியறதுல தடை தாமதங்கள் ஏற்படலாம். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால சற்று கவனமாக இருக்க பாருங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயங்கள் உருவாகலாம். கடன்கள் விஷயத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக பழக பாருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாகவும் இருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறலாம். சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க.